நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. அழுகுழி இன்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அழுகுழி இன்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபையின் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபையின் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்ந்தார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்ந்தார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இந்த நாளில். ஆமென், ஆமென். என்ன கூட ஆண்டவர் இந்த ஒரு சாட்சியாக நிப்பாட்டதற்காக அவர் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து துன்மார்க்கமாகவே இருந்தேன். பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்கு ஒழுங்காக போக மாட்டேன். வீட்டில் போகும்போது சாப்பாடு நான் அம்மா செய்யாமல் இருந்தாங்கன்னா நான் சட்டி பானையெல்லாம் போட்டு உடைப்பேன். அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் அம்மா மட்டும் சர்ச்சைக்கு போவாங்க. சர்ச்சிலேருந்து யாரெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் உடனே வெளியே ஓடுருவேன். ஓடிட்டு அவங்க எல்லாமே ஜபம் பண்ணிட்டு போயிட்டு உடனே நான் திருப்பி வந்து கேட்பேன், எதுக்கு அவங்களாம் வந்தாங்க, இன்னொரு வாட்டி அவங்களாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் இனிமேல் வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன். அந்த மாதிரிலாம் நான் துன்மார்க்கமாக இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நான் பசங்க கூட சேர்ந்து ஒரு நாள் வந்து நான் வெளியே போயிருந்தேன். அப்போ என்னாச்சு, பஸ்ஸில் எனக்கு அடிபட்டுருச்சு. பஸ்ஸில் அடிபட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. மறுநாள் தான் நான் வந்து முடிச்சு பார்க்குறேன். பார்த்தா ஐசியூவில் இருக்கேன். டாக்டர் வந்து சொல்கிறாங்க, எங்கே விழுந்த நீ, எப்படி ஆச்சுன்னு. ஆனால் என் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, நான் அந்த பஸ்ஸு படிக்கட்டில் அடிபட்டு இப்படி பிறண்டு விழும்போது
அந்த டயர் வந்து என் தலைக்கு அப்படி அந்த முடி உராசின்னு போகுது. மூஞ்சி மேலே ஏறி இருந்ததுன்னா அவ்வளோதான், அப்படியே ஃபாட் அவுட் ஆகி என்னை வந்து அந்த மரத்தில் அள்ளியிருப்பாங்க அந்த இது ரோட்டில் இருந்து. ஆனால் அந்த அளவில் இருந்து என்னை காப்பாற்றி அந்த இடத்துல நிப்பாட்டினோன்னே பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. அடிபட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஃபைனல் கார்டு உடஞ்சிருச்சு, 4 லட்ச ரூபாய் செலவாகும், உள்ள பிளேட்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு காசு இல்லை என் கையில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா எடுத்து ஜிஹெச்சில் கூப்பிட்டு போய் சேர்த்துட்டாங்க. ஜிஹெச்சில் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கே பெட்டு எதுவுமே இல்லை, எனக்கு தரையில் போட்டாங்க. நான் வந்து வீட்டில் வந்து துன்மார்க்கமாக இருக்கும்போதுனா நான் வந்து ஒரு 5-6 கார் வந்து வருஷத்தில் ஒரு கார் மாற்றுவேன். ஒரு 50,000 ரூபாய், 45,000 ரூபாய், 60,000 ரூபான்னு ஒரு பில்லு வரும். அதை வந்து வீட்டில் நான் எதுவுமே தராமல் அந்த வண்டிங்களுக்கே ஆடம்பரமாக செலவு பண்ணுவேன். பசங்க கூட சேர்ந்து எல்லாமே இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு காசு எடுத்து நல்லா செலவு பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தவன் என்னை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தரையில் போட்டோன்னே எங்கள் அம்மா அப்படி கதறி அழுந்தாங்க. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி இருக்கியே, உங்க கூட இருந்த இந்த ஃப்ரெண்டுங்க வந்தாங்களா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த சர்ச்சில் இருந்தேன். நான் யாரெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னனோ அவங்களாம் எனக்கு நினச்சி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் போது டாக்டருங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஜிஹெச்சில் எனக்கு சப்போஸ் இந்த பெல்ட்டு இல்லை அந்த இரும்போ ஏதோ வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ஃபைனல் காலில் நான் இது வரைக்கும் நடந்து கூட இருக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரம் கழிச்சு வரும்போது ஒரு 10-15 டாக்டர் வராங்க, பெரிய பெரிய டாக்டர் வந்துட்டு அவர் வந்து பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு எனக்கிட்ட வந்து என் ஸ்டோரில் தட்டிட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, 6 மாதம் பெல்ட்டு போட்டு ரெஸ்ட் எடு, நீ ரெட்டு எடுத்துனா நீ எழுந்து நடப்ப அப்படின்னு சொல்லும் போதே அது கடவுள் சொன்ன மாதிரியே எனக்கு இருந்தது. நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்து என்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் தான் படுக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் அப்பப்போ போகிறதுனால எங்கள் ஆயா போயிட்டு அவர் காலை பிடிச்சி, ஐயா என் பேரன் இந்த மாதிரி கிடக்கலாம், நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த டாக்டர் வந்து யாருக்குமே வந்ததே இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, தம்பி நீ வந்து பொழைச்சது பெரிய விஷயம், எப்படி நடந்ததுன்னு இது எனக்கே தெரில, ஏன்னா வந்து உன்னோட ரைட் ஹேண்ட் சைடு கால் வந்து நரம்பு எப்பயும் செயலிழந்துட்டு இருக்கும், நீ எழுந்துக்க இதுக்கு மேலே ஏந்துக்க முடியாது, நீ இப்படி வந்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் வந்து 6 மாதம் 7 மாதம் எனக்கு கொடுத்தது, 3 மாசத்துல வந்து நான் எழுந்து நடந்தேன் கடவுளோட கிருபையினால. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடியாக எடுத்து நான் நிற்க வச்சேன். ஏன்னா வந்து நான் யாரெல்லாம் வேணான்னு சொன்னோம் ஜெபம் பண்ணோம், அவங்களோட ஜெபம் கர்த்தர் வந்து என்னை ஆசீர்வதிச்சார். எவ்வளோ பெரிய விஷயத்துலலாம் என்னெல்லாம் வந்து நோயிலிருந்து எவ்வளோ விடுதலை எனக்கு தந்திருக்காரு. ஆனாலும் இந்த நாளில் வந்து நான் அதுக்கப்புறமா தான் வந்து கடவுளை உணர்ந்து, அப்போ நான் பைபிள் எடுத்து படிக்கும் போதே அதில் பைபிளில் வந்து இல்லாத வார்த்தையா என்னன்னு தெரியல, கர்த்தருடைய நாள் உன்னுடைய நியாய தீர்ப்பு நாளாக வந்தது, அதனால சிறிய அடி உனக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனம் எனக்கு வந்தது. ஆனால் அது பைபிளில் இருக்கா என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு நான் அதை பார்த்தோன்னே அதுக்கப்புறமா என் மனம் திரும்பி அதுக்கப்புறமா நான் ஜெபம் பண்ணி போயிட்டு நான் வந்து சர்ச்சுக்கு போனோம் அப்படிலாம் நினச்சி திருப்பியும் நான் வந்து சர்ச்சுக்கு போவாத திருப்பியும் பசங்க கூட சேர்ந்து சுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 பொண்ணு பார்த்தாங்க, சுத்தமாக செட்டே ஆகலை. அதுக்கப்புறமா கர்த்தரோட நாமத்தினால எனக்கு வந்து ஒரு நல்ல கிறிஸ்டின் பொண்ணா இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் பொண்ணு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஞானஸ்தானம் கொடுத்து அன்னிலிருந்து இது வரைக்கும் நான் கர்த்தரோட பிள்ளையாக மாறி எந்த ஒரு பசங்களும் சேராதபடி இருந்து கர்த்தரோட வழியில் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். இது கர்த்தருக்கு பெரிய கிருபையாக இருக்குது. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம எப்போயோ போயிருப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த சாட்சியை நான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய சாட்சி இல்லைங்களா? அவ்வளோதான், பொழைக்க மாட்டார் இவரு, படுத்த படிக்க ஆயிட்டுமா இவரு. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய அனாதி கிருபை அந்த மகனை என்ன பண்ணுது, உயிரோடு எழுப்பியது. ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, நார்மலாக ஜம்ப் பண்ணி எழுந்து உட்காந்துட்டார். அப்போ ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுது ஏன் சொல்றேன்னா, அதாவது காலையில் நான் வரும்பொழுது மணலி சைடாக வந்தேன், டீ சாப்பிடலான்னு பைக்கை நிறுத்தினேன். அந்த ரோடு திரும்பும் பொழுது விலை உயர்ந்த ஒரு ஃபோனு ரோட்டில் கிடந்ததை பார்த்தேன். உடனே என்னடா இது, காசு இல்லாத சமயத்தில் கடவுளை அனுப்பிட்டார் நினச்சிட்டு சரி இதை விற்று ஒரு பைசா வாங்கி
இன்னைக்கு கூட்டத்தை நடத்திடலாம் அப்படிலாம் யோசனை வந்தது. டப்பாக்குன்னு எடுத்த மொபைலை தூக்கி பாக்கெட்டில் போட்டேன். நேராக போன டீசன் யாருக்கும் சொல்லலை, நல்ல விலை உயர்ந்த ஃபோனு. ஆனால் உண்மையில் அப்படி செய்வேனா? கர்த்தருடைய ஊழியக்காரன், அந்த ஊழியம் செய்ய போகிறோம். ஏன் அதை அப்படி எடுத்து பாக்கெட்டில் போட்டேன்னா, வேற எவனாவது எடுத்தானா அதோட அவ்வளோதான். அதனால அந்த ஃபோனை எடுத்துட்டு யாராவது ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி வெயிட் பண்ணி டீ சாப்பிட்னு இருக்கும் போதே ஃபோன் வந்தது. அவர் பதறி போயிட்டாரு, எங்கே நான் எடுத்துட்டு போயிட போறேன்னு சொல்லி. ஃபோன் பண்ண உடனே அட்டன் பண்ணி, பிரதர் நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் எங்கே விட்டீங்க இப்போ? எனக்கு தெரியல பிரதர், நீங்கள் எங்கே கீழே விட்டு ரோட்டில் கடந்தது பிரதர், எடுத்து நான் வச்சுட்டு இருக்கேன், டீ கடையில் தான் இருக்கிறேன், இந்த ட்ரேடு இந்த கம்பெனி எதில் தான் நிற்கிறேன். பிரதர் ரொம்ப நன்றி, வந்துடும் பிரதர், ஒரே நிமிஷம் வந்துடும். ஒரு நிமிஷம் கூட டக்குன்னு நிற்கிறாரு. ஏன்னா மொபைல் அந்த அளவுக்கு திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்த உடனே நான் அவருக்கு அந்த ஃபோனை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். அப்போது எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு சந்தோஷம், நன்மை செய்யறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஹல்லேலூயா. இதை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். யூ ஹேவ் ஜாய் மை சன், நான் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீ 4 பேருக்கு போய் ஆண்டவர் பற்றி சொல்லி அவங்களுக்கு சில உதவிகளை செய்யறது நன்மை. இந்த நன்மையை நீ செய்ய 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 உனக்குள்ள ஆனந்த தைலம் ஊடுருவி பாயும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்றது எதுக்காக? சந்தோஷத்துக்காக தானே. நன்மை செய்யுங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க. ஹல்லேலூயா. அதுல ஒரு நன்மை செய்யக்கூடியவர் தான் அந்த சகோதரர் ஜான்சன். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு கை தட்டுங்க. ஆமென். அவர் என்ன நன்மை செய்ய நான் சொல்ல, அவர் செய்யற நன்மை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால அவர் செய்தாலும் செய்யாக்கிட்டாலும் அவருடைய உள்ளத்துல அந்த அன்பு, தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு, ஊழியக்காரன் வைத்திருக்கிற அன்பு, அதுதான் முக்கியமே தவிர அவர் என்ன கொடுக்கிறாரு வச்சு நம்ம அளவு போடக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ளம். ஆகவே இந்த நாளில நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. ஏற்ற காலத்துல அதன் பலனை நீங்க என்ன பண்ணுவீங்களா? அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரதர் ஜான்சன் மோசஸ் அவர்கள், அவர் இன்னைக்கு வர முடியல. அப்புறம் ஜேக்கப் அவர்கள் ஐயாவுக்கு ஸ்பான்சர் பண்ணி 500 ரூபாய் கொடுத்து அனுப்பினாரு. ஆமா, இவங்க தான் ஜான்சன், நான், மோசஸ் பிரதர், அப்புறம் ஜேக்கப், 4 பேரும் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். அடுத்த மாதத்தில் நான் எல்லா பேரையும் போடுறதா நான் முடிவு பண்ணிருக்கிறேன். போட்டு நோட்டீஸ் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கிறேன். கர்த்தர் இந்த உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் மூலமாக எங்கள் சபை வளரணும், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. இன்னொரு சகோதரர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேர் ஜான் கார்த்திக். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு கை தட்டுங்க. ஆமென். அவரால் உடலால் அவரால் நல்லா உழைக்க முடியும். அவர் ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் தான் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்து சில ஆட்களையும் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் மூலமா 1ஆம் தேதி பிரேயர் நடத்துறோம், ஆவடி பிரேயர்ல நடத்துறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்து கொண்டார். இப்போ அவரும் வந்து ஒரு 10 நிமிடம் சாட்சிகளை என்ன பண்ணுவாரு, பகிர்ந்து கொள்வாரு. அதன் பிறகு நாம் ஆராதனை செய்துவிட்டு நாம் 12:30 ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து வெட்ட 1 மணி நேரம் நம்மளோட அவர் இடைபடுவோம். 1:30 மணிக்கு நாம் முடியும். ஹல்லேலூயா. கார்த்திக் பிரதர் வந்து சாட்சி சொல்வார். ஹல்லேலூயா. பிரதர் சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு ஒன்றுமே இல்லாதவங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் நான் முடிவு எடுப்பேன். அப்பா இது மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மனுஷன் அதான் மாமிசத்தால முடியாதது எல்லாமே ஆவி அவரோட சித்தம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஒரு அணு கூட அவர் இன்றி அசைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் சொன்னால் மட்டும்தான் செய்யும். ஓகேங்களா. நம்ம அப்பா வந்து ஏசப்பா வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு வந்து பாதுகாத்து வளர்த்திருக்காரு. எனக்கு என்னுடைய சாட்சி சொல்றேன்னு கேளுங்க. நான் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது
ஜன்னல் ஓரமாக வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஜன்னல் ஓரமாக எட்டி பார்த்துக்கிட்டே அந்த ஏரியில் இருக்கிற அந்த பறவைகள், அந்த சின்ன சின்ன பூக்கள், அந்த தண்ணியில் இருக்கலாம், மீன் துள்ளி குதிக்கிறதுலாம் பார்த்துக்கிட்டே போவேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஆப்போசிட் வந்து லாரி வந்துச்சு. அப்போ வந்து இந்த பஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது வந்து என்னுடைய கண்ணில் அடித்து 2 கருவியுமே அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ நினச்சி பாருங்க, எல்லாமே இருட்டா இருக்கு. ஓகேங்களா? கண்ணு எரியுது, திறக்கவே முடியல. அம்மா அப்பான்னு கத்திரி அழுகிறேன். அப்புறம் வந்து எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, மீண்டுட்டேன். அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. 2 கண்ணுமே பஞ்சு வச்சிருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பா அம்மா கிட்ட, இதோட உன் பையனுக்கு வந்து பார்வைலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அப்போ வந்து ரசிக்கப்படலை. அப்புறம் வந்து நான் ஆண்டவர் வந்து ஏசப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். தினமும் இருட்டில் இருந்தவனுக்கு தினமும் நைட்டில் வந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சேன். அப்பா எனக்கு பார்வை கூட ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் லேசாக ஒரு கண்ணில் மட்டும் ஏசப்பா பார்வை கொடுத்தாரு. எவ்வளோ நல்லவர் பாருங்க, ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்தி ஒரு பாட்டு ஒன்று பாருங்க, கூட செஞ்சு பாருங்க. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, பாவியை மீட்க வந்த ஜெகத்தை ரட்சகனே, பாவியை மீட்க வந்த ஜெகத்தை ரட்சகனே, குற்றவாளி என்று பட்டும் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே, தற்கொலை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே. ஆண்டவர் நாம மகிமை கொடுத்ததாக தேங்க்யூ. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வேற யாராச்சும் சான்ஸ் தான் வந்து சொல்லலாம். ஓகே வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியார் பாட்டினருக்கு கோடான கோடி நன்றி. நான் இப்போ வரும்போது சைதாப்பட்டியில் வந்தேன். சைதாப்பட்டியில் வரும்போது ட்ரெயினில் ட்ராக்கில் வந்து காலை விட்டுட்டு உள்ளே இறங்கிட்டேன். 2 காலையும் விட்டு உள்ளே இறங்கிட்டேன். ஸ்டிக்கெல்லாம் போயிடுச்சு, எங்கே போச்சு தெரியும். எனக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் நல்ல போல உயிர் தப்பிச்சு வந்தேன். ஒரு சரிய அடி தான் கிடைச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நான் எல்லாரும் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரி போறீங்களாமாங்க. இல்லை, நான் சர்ச்சைக்கு போகணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உனக்கு என்னம்மா, நீ உடம்ப பாருமா முதல்ல. இல்லையா, நான் முதல்ல கடவுள் தான் எனக்கு உயிர் தந்தார், தவிர மனுஷன் எனக்கு தரலையா, நீங்கள் கூட எனக்கு தரமாட்டீங்க ஐயா அப்படின்னு அவரை சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கை தட்டுங்க, பாடுங்க. இவங்க வந்து நான் வந்து கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் கும்பலா வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா தனியா வந்தா எதனா வந்து இது மாதிரி வந்து பிரச்சனை எல்லாமே நடக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் பாருங்க, லேசான ஒரு அடி காயத்து மூலியமா வந்து ரோசம்மா வந்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழுதலத்தோடு நன்றி கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே, இன்னும்
சமாதானமா இருக்கீங்க? எப்படி சொல்ற மாதிரி 1 2 3 பேர் 4 பேர் தூக்குறீங்க. சமாதானமே இல்லை. என்னதான் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையின்படி நடந்து என்னதான் பண்ணாலும் ஒரு சமாதானம் நமக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அது காரணம் என்ன? சமாதானம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷன் போதும் என்ற மனதோடு என்ன பண்ண மாட்டான், வாழ மாட்டான். மனுஷனுக்கு என்ன வேணும்? இன்னும் நிறைய வேணும். ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு 1000 ரூபாய் கிடைச்ச பிறகு ஐயோ அது பத்தலையே, இன்னும் 2000 ரூபாய் வேணும் ஆண்டவரே, 3000 ரூபாய் வேணும். இப்படி மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு இது இல்லை. என்னது? போதும் என்கிற மனது இல்லை. மனிதனுக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. உண்மை அப்படிதானே? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பஸ்லாம் போகும்போது டிக்கெட் கம்மியா இருந்துச்சு. இப்பெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து போன நாட்கள் இப்ப 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா மாறிடுச்சு. இப்போ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, மனிதனுடைய தேவைகளும் அதிகமா இருக்கிறது. இப்போ மனுஷன் எதை நோக்கி போறான்னா, பணத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறான். பணம் தான் ரொம்ப முக்கியமா மனுஷன் என்ன பண்ணுது, அவனை சமாதான இன்மைக்கு கொண்டு போகுது. அதுதான் அல்டிமேட்டா இருக்கு. அதனால இந்த பணம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுது, ஒரு பெரிய காரியத்தை செய்ய நம்மளை தேவனை விட்டு விலகி வைக்குது இல்லையா? பணம் என்ன பண்ணுது, தேவனிடத்துல நம்ம கிட்டி சேர மாட்டேது. ஆனா வசனத்துல நாம் தியானிக்க போறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் யாராவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ சமாதானம். அப்போ நமக்கு ஒரு சாதாரண சமாதானம். இப்போ ஒரு காரியம் நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டோம், கிடைச்சிருச்சுன்னா அந்த நிமிஷம் தான் அந்த சமாதானம் நிலைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், சமாதானம் போயிடும். மறுபடியும் ஒன்றும் தேவை வரும் பொழுது மறுபடியும் நமக்கு அந்த சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கு சொல்றது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் என்ன பண்ணும். இப்போ இந்த இருதயமும் சிந்தையும் எப்படிப்பட்டதுன்னா, யோசித்து கொண்டே இருக்குது. இருதயம் என்ன பண்ணுது, யோசித்து கொண்டே இருக்கு. இந்த சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா, நாளைக்கு என்ன செய்யுது, நாளைக்கு என்ன பண்றது, எப்படி போறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி வாழ்றதுன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்ற தேவ சமாதானம் என்ன பண்ணும், நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் வரணும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தையில எது வரணும், தேவ சமாதானம். தேவ சமாதானம் இல்லாதனால தான் நம்மளால சமாதானமா என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. காகங்களை கவனித்து பாருங்க, பறவைகளை கவனித்து பாருங்க. அவர்கள் என்ன பண்றது, உடுப்பதில்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை பிழைப்பு விட்டுக்கிற பரமபிதா நம்மை என்ன பண்ணுவார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்களை போஷிக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். அவருடைய செட்டைகளின் நிழலே பாதுகாக்கிறார். உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறார். கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம்? நமக்கு தான் நம்பப்பட்டிருக்கு. நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறோம், நமக்கு யாருமே இல்லையே, நமக்கு யாருமே இல்லையே. ஒரு சகோதரருடைய சாட்சி கேட்டேன். கண் பார்வையற்றவர் தான், நல்ல கீபோர்டு வாசித்த அவர் சொன்ன சாட்சி, என்னை பெற்ற தாயை நான் என்ன பண்ணல, பார்த்ததில்லை. என்னுடைய தகப்பனை நான் பார்த்தது இல்லை. என்னுடைய மனைவியை நான் பார்த்ததில்லை. எனக்கு பிறந்த குழந்தையை நான் பார்த்தது இல்லை. நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, ஆண்டவரை ஒரு நாள் என்னுடைய கண் பார்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அப்பொழுது உங்கள் கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. உண்மையா ஆண்டவரை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்க்காம இருக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்காம ஆண்டவர் படைப்பை கூட உங்களால பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரை பார்க்கிற மாபெரும் கிருபையே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அதனால தான் நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். நீங்க யாருங்க? நீங்க யாரை கேட்டாங்க? நீங்க யாரு அப்படின்னா, நாங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஸ்பெஷல் பீப்புள். நாங்கெல்லாம் ஆண்டவருக்காக எப்படி ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தவர்களா இருக்கும், அவருடைய பார்வையில ஸ்பெஷல் பீப்புளா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா. பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கணும். இருதயத்தையும் சிந்தையும் இப்ப இன்னைக்கு யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், உங்களை ஏளனப்படுத்தி இருக்கலாம், தோல்வியில் இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் என்ன பண்ண மாட்டேன்? சோர்ந்து போகவே மாட்டேன். அல்லேலூயா. நம்ம அநேக சாட்சிகள் சகோதரருடைய கண்கள் விபத்துல என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை. அம்மா பாருங்க, வரும்போது எங்க ட்ராக்ல என்ன பண்ணிட்டாங்களாம்? விழுந்துச்சாங்க. பாருங்க, நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் என்ன பண்றது? பாதுகாக்கிறார். சகோதரர் விபத்துல மரித்து போய் இருக்கிற வேண்டிய வரை அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பாதுகாத்து. இந்த கொரோனா காலத்துல நானும் மரித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் என்ன பண்ணேன், என்னுடைய சர்ச் பிலீவர் அவங்களுடைய தங்கச்சி பையன் என்ன பண்ணிருக்கான், சின்ன பையன், மிஞ்சி போனால் ஒரு 13 வயசு 14 வயசு தான் இருக்கும். அவன் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்கான். அவங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு நான் என்ன பண்ணேன், சரி நம்மளை கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்களேன்னு ஜிஹெச் போயிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். டாக்டர்லாம் பார்த்தா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்காங்க. இது என்ன வார்டுன்னு தெரியலையே சொல்லிட்டு ஜாப் பண்ணிட்டு வெளில வர கொரோனா வார்டுன்னு என்ன பண்ணியிருக்கு. அங்கே இருக்கிறவங்க 100 கணக்கில் இருக்கிறாங்க கொரோனா பேஷண்ட்டு. நான் அவன் மத்தியில் போயிட்டு அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க. வந்த நான் வந்து என்ன பண்ணணும், விசுவாசமாக என்ன பண்ணியிருக்கணும், வந்திருக்கணும். நான் வந்தவுடனே என்ன பண்ணிட்டேன், பயந்த பிறகு 10வது நாள் அந்த கொரோனா என்ன பிடிச்சிருச்சு. அந்த பிடிச்ச கொரோனா என்ன பண்ணிடுச்சுன்னா, ஓவராகி எனக்கு மூச்சுத்திணறல் வர ஆரம்பிச்சது. என்னை கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸில் அலைகிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணல, இடம் இல்லைன்டா. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், போனால் 2 லட்ச ரூபா கட்டிட்டு என்ன பண்ணு, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வா. நான் வந்து ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன். உன்னதமான ஒரு கையில் பணம் இல்லை, எதுவும் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை என்ன பண்ணுவார், என்ன நடத்துவார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருக்குது. அங்கே போகிறாங்களாம் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, பக்கத்தில் படுத்துருந்து நல்லா வந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு இது கிடச்சிது, பெட்டு கிடச்சிது. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே போய் 5 நாளில் குணமாகி நான் என்ன பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாங்க பார்த்தீங்களா,
அவங்களாம் இன்னும் என்ன பண்ணல டிஸ்சார்ஜ் அவள் 5 நாள்ல சுகமாகி வீட்டுக்கு வந்தேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னதமானவருடைய மறையில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நான் கட்டை நீர் நடக்கலாம் என் கோட்டை தேவன் என்று சொன்னார். அவர் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு ஒரு கோடு தடிவினை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு சமாதானம் வேணும்னா எங்க வரணும்? ஆண்டவருடைய வார்த்தை கிட்ட வரும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு சமாதானம் இல்லையா, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா என்ன இருக்குது நம்மளுக்கு சமாதானம்? ஏன் சமாதானம் இல்லை? நம்ம என்ன பண்றது இல்லை, வேதத்தை திறக்கிறது இல்லை, வேதத்தை கேட்பது இல்லை, வசனத்தை தியானிப்பது இல்லை, நாம் செபிப்பது இல்லை. நாம் எப்பொழுது ஆண்டவர் கிட்ட இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு சமாதானம் இருக்குன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றேன், உங்க சிந்தையிலே வேறு காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது. தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்ம. அந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சு, ஐயோ அது என்ன பண்ணிடுச்சு, என்ன இப்படி சொல்லிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இதே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா என்ன சிந்திக்கிறாங்க, அந்த அம்மா சொன்ன வார்த்தை. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து நிறைய அற்புதமான வார்த்தைகள் சொல்லியிருக்காருல்ல. நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன்றது. இதெல்லாம் நம்ம கண்ணுங்க எங்க இருக்காது, நம்ம சிந்தையில இருக்கு. எது இருக்கும்? அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, என்ன சொல்லிடுச்சு. இதுதான் நம்ம கிட்ட என்ன பண்றது பிரச்சனையே. மனிதர் இடத்துல என்னதான் பிரச்சனை, யாராவது இதெல்லாம் சொல்லிட்டா அதுதான் இது என்ன பண்றோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன ஆயிடுதுன்னா பெரிய பிரச்சனையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டு விட்டுருது. ஆனா ஆண்டோடைய வார்த்தையை எப்பொழுது நாம் பற்றி கொள்கிறோமோ, ஆண்டோட வார்த்தையை எப்பொழுது நாம் இருதயத்துல வைக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சமாதானத்தை கொடுக்குற. இந்த உலகத்துல முக்கியமான விஷயமே உங்களுக்கு சமாதானம் தாங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நம்ம இவைகள் எல்லாம் என்னது சொல்லுங்கள, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஒரு 5 சொல்லுங்கள பாக்கலாம். இவைகள்லாம் அன்பு, சந்தோஷம், கனி, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற பணம், பொருள், ஆஸ்தி இவைகள் எல்லாம் என்ன பண்ணாரு? ஆமா, ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி அதெல்லாம் வேணாம் அம்மாக்கு. ஆனா மனுஷன் எது தேடி ஓடுறான்? அதை தேடிதான் ஓடுறான். ஆண்டவரை தேடி என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான். மனுஷன் எது தேடுறான்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு அவனுக்கு நேரம் இருக்காது. ஆனா பணத்தை தேடுவதற்கு மனுஷனுக்கு என்ன உண்டு? எங்க வர வேலைக்கு போனுங்க, காலையில ஜோம் பண்ணியா, ஜோம் பண்ணல, ஆண்டவரை தேடியா, தேடல. எனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்க ஒழிய ஆண்டவர் எனக்கு என்ன பண்றது இல்லை. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும். அப்படின்னா என்ன கூட சேர்த்து கொடுப்பாருன்னா சமாதானத்தையும் சேர்த்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம், கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா, மிகுந்த சமாதானம். சும்மா சமாதானம் கிடையாது. என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம். என்னங்க அது? இது ரொம்ப கொடுத்துட்டாங்க எனக்கு. என்ன கொடுத்துட்டாங்க? அவங்க ஆண்டவர் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை, இடரல் இல்லை. அல்லேலூயா. நமக்கும் மிகுந்த சமாதானம் வேணும்னா எங்க வரணும்? ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நீ என்னை நேசிக்கும் பொழுது நான் உனக்கு மிகுதியான சமாதானத்தை என்ன பண்ணுவேன். ஆண்டவர் எப்படி நேசிப்போம்? ஜெபத்தின் மூலமாக நேசிப்போம். அப்புறம் வேத வார்த்தையின் மூலமாக நேசிப்போம். சுவிசேஷம் சொல்றதன் மூலமாக நேசிப்போம். ஆமா, நாம் பெற்ற அந்த காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்றதுல என்ன பண்ணுவோம்,
நேசிப்போம். மற்றவங்களை பார்த்தோன்னே ஆண்டவரை ஏற்றுக்குங்க, நானும் ஏற்றுக்கொண்டேன், நான் சமாதானமாக வாழன்னு மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்க வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானத்தை அல்லேலூயா அல்லேலூயா. யோசுவா 1:8 பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன்னுடைய என்ன பண்ண, ஒரு வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அவை எழுதியிருக்கிறபடி நீ செய்ய கவனமாக இருந்தால் நீ புத்திமானாய் என்ன பண்ணுவேன். அதுல ஆங்கில வேதத்துல இந்த புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்பதுக்கு ஒரு குட் சக்சஸ் நீங்க என்ன பண்ணிடுவீங்களா, வெற்றி, ஒரு நல்ல வெற்றி என்ன பண்ணுவீங்களா, வெற்றி. அப்போ வேதத்தை நாம் என்ன பண்ணணும், எப்பொழுதுமே இருதயத்துல வச்சுக்கணும். இருதயத்துல வச்சுக்கணும். மோஸ்ட்லி நீங்க வசனங்களை எங்க வச்சிருப்பீங்க, இருதயத்துல வச்சிருப்பீங்க இல்லையா. இருதயமாய பலகையிலே நம்ம வசனத்தை என்ன பண்ணோம், கேட்டு 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 அவைகளை ஸ்டோர் பண்ணிக்கணும். அல்லேலூயா. இருதயத்துல வசனம் இருந்த உங்களுக்கு இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இது எப்படி வாயாடுது என்ன சொல்லுவாங்க, எப்படி? அப்ப இருதயத்தின் நிறைவுல என்ன இருக்கு, பொல்லாப்பு இருக்கு, வாயாடிதனம் இருக்கு, இதுதான் என்ன பண்ணுது, வெளியில வருது. ஆனா இருதயத்தின் நிறைவுல தேவனுடைய வார்த்தை நிற்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நிறைந்து இருக்கும் பொழுது நீங்க பேசும்போது என்ன வெளில வரும், தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது நீங்க என்ன சொல்வீங்கன்னா, தெரியாம இடிச்சிட்டாங்க வச்சுங்க, எப்பா உன் கண் தெரியா இஷ்ட போற. ஆனா நாம என்ன சொல்லணும் தெரியுமா, அவங்கள பார்த்து பார்த்து போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஏன்னா இருதயத்தின் நிலையில யார் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் என்னை என்ன பண்ணுது, போஷிக்குது, எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுது செய்து, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் யார் செய்கிறது, ஆண்டவர் தான் செய்யறது. அவர் சமூகத்துல காத்திருக்கிற எனக்கு என்ன உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 1:1 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன பாடிக்கிறோம், மனப்பாடம் சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அல்லேலூயா. நீங்க யாரு அப்போ, அல்லேலூயா, பாக்கியவான். நீங்க யாரு, பாக்கியவான்கள் என்ன தெரியுமா, அன்றரால ரட்சிக்கப்பட்டவங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியாது இது விஷயம், சீக்ரெட். ஏன்னா நம்மளாம் எங்க போறோம், எங்க போறோம், பரலோக போறோம். நம்ம ஒன்றும் இந்த உலகத்துல இருக்க போறது இல்ல, நரகத்துக்கு போக போறது இல்ல, நம்மளாம் எங்க போறோம், அவன் நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் எனக்கா என்ன பண்ணிருக்காரு வைத்திரு. அதுக்கு நான் இங்க என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும், அதை பேசிக்கொண்டு இருதயத்தில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கணும். சங்கீதக்காரன் படுக்கும் பொழுது கூட என்ன பண்ணுவாரு, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருப்பாராம். பாருங்க, நாம் படுக்கும் பொழுதும் உண்மை தியானித்துக் கொண்டு இருப்பேன். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தினது, ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்ற, மரண கட்டுகள் என்ன பண்ணிச்சான், படுத்து தூங்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு அவரை கொல்வது போல என்ன பண்றாங்க, ஒரு கனவு வந்தோடனே அவர் பயந்து என்ன பண்றாரு, அதுதான் துச்சன பிரபா. மரண கட்டுகள் சூழ்ந்து இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், மரண பயம் சூழ்ந்து இருக்கும் பொழுது அவர் யாரை நோக்கி கூப்பிடுறாராம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர்கள் இந்த கர்த்தரின் வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்காலிகளும் ஓரமாய் ஆமென். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் செய்யறதெல்லாம் ஆமென். ஆண்டவர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இது எங்க இருக்கு, இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையே, வசனம் தானே இருக்கு, இருதயத்தில் இருக்கு, ஆனா நான் என்ன பண்றது இல்லை, தியானிக்கிறது இல்லை, அதை அசை போடுறது இல்லை. மாடு என்ன பண்ணும்,
எல்லாத்தையும் எடுத்துரும். பிள்ளைலாம் என்ன பண்ணோம், எடுத்து போய் உட்காந்து அழகாக என்ன பண்ணணும், அசைப்பட்டு அந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து பார்க்கணும். அல்லேலூயா. சொன்னீங்களே இன்னைக்கு நீர்க்காலையும் ஓரமாக நடப்பட்ட மரம், நீர்க்காலையும் ஓரமாக நடப்பட்ட மரம் காஞ்சி போயிருக்குமா? பச்சை பச்சையில அதை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நீங்க அதை பார்க்கலனாலும் என்ன சொல்லுவாங்க, நீர்க்காலையும் ஓரமாக நடப்பட்டது செழிப்பா இருக்கும், பச்சை பச்சையிலே இருக்கும் அப்படின்னா செழிப்பா இருக்கும். துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பதரை போல பாருங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவையில் நீதிமானின் சபையில் இருக்கிற கர்த்தர் நீதிமானின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ நீதிமான்கள். நீங்க யாரு? ஏன்னா கர்த்தரை தேடுகிற வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் நீங்க நீதிமான்கள், நீங்க பரலோகம் போகிற பிள்ளைகள். உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றதுன்னா உங்கள் வழியை என்ன பண்ணிருக்காரு, அறிந்திருக்கிறார். துன்மார்க்கர் வழி அழிந்து, அவன் வழியே இல்லை. அவன் பரலோகத்துக்கு போத்தீங்கன்னா இல்லை, வழியே இல்லை. அதனாலதான் இயேசு நானே வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன், அவர் தான் வழி. இயேசுவை நான் தெரிந்து கொண்டது நோக்கமே வழிக்காக தான். என்ன வழி? பரலோகம் போறதுக்கான வழி. பாருங்க, இப்ப என்ன, நான் வரும்பொழுது கூகுள் மேப் போட்டு வந்தேன், போட்டு வந்து கரெக்டாக என்ன ஆயிடுச்சு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், மேப் போட்டு வந்து இறங்கிட்டேன். பாருங்க, இப்போ ஐயா எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், தவிர்த்திருப்பேன். எப்படி வர்றது தான் இருந்து ஒரு 10 வாட்டி அவருக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஃபோன் பண்ணியிருப்பேன். பாருங்க, அது வழியை அந்த மேப் என்ன பண்ணிருச்சு, எனக்கு காட்டிடுச்சு. அப்போ நம்ம பள்ளம் போறதுக்கு ஒரு வழியை ஒருத்தர் காட்டணுமா இல்லையா? அவர் யார்? அவர்தான் யாரு? இயேசு. நானே வழியும். அவரை நான் தியானிச்சு அவர் இருதயத்துல வச்சு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நான் என்ன பண்றேன், நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் இருக்கிறாரு. பாஸ்டர் சொன்னார்ல, என்கிட்ட இல்லைனாலும் நம்ம கூட என்ன இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த சந்தோஷம் இருந்தாவே போதும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை இருந்தா போதும். ஆண்டவர் எனக்கு என்ன பண்றா, அதை நான் தேடும் பொழுது கூட எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. என்னை பசியா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. திக்கற்றவனாய் விடேன்றல, நான் உன்னை என்ன பண்ற, திக்கற்றவனாய் விடே, உன்னை வந்து விடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அவரை விசுவாசிக்கிற நம்பிக்கிற பிள்ளைகளை ஒரு பொழுதும் கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. ஒரு பாட்டு, என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா இயேசுவை, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசு இயேசுவை துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று, துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று. அல்லேலூயா. என் உள்ளம் முழுவதும், அதான் சங்கீதம் சொல்லி, என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உள்ளம் இயேசுவை என்ன பண்ணும், சும்மா வாயில மட்டும் பாடிட்டு போகக்கூடாது. அவர் வாயினாலே என்னை துதிக்கிறார்கள், இருதயமோ எங்க இருக்கான், தூரமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. என் முழு உள்ளத்தோடு இயேசுவை நான் துதிக்கணும். ஏன்னா அவர் தான் எனக்கு வழிகாட்டி, அவர் தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுதுல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே. அல்லேலூயா. நல்ல செய்தின்னா எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் கொடுக்க கூடாத மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கிற இயேசு இந்த உலகத்துல வந்ததினாலே எனக்கு சமாதானம். அல்லேலூயா. எனக்கு சந்தோஷம், எனக்கு
அப்போ நாம் முழு இருதயத்தோடு ஆத்மால பாடணும். அல்லேலூயா. அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே நீர்தான் என்னை வழி நடத்துங்க, எனக்கு சமாதானத்தை நீர்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சமாதானம் இது? பெரிய சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கறதெல்லாம் எப்படி கொடுக்குறாரு? அளந்து கொஞ்சம் கிள்ளியா கொடுக்குறாரு, அள்ளி கொடுக்குறாரு. சகோதரர் கை தட்டு கேளலாம். அவர் எப்படி கொடுக்குறாரு? அள்ளி கொடுக்குறாரு, கிள்ளி கொடுக்குறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கொடுக்குறவரா? அள்ளி கொடுக்குறீங்க பாருங்க. நீங்க சொல்ற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். அல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர் உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்க சொல்றது நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாமல் இருப்பாய், திகிலுக்கு. மனுஷனுக்கு பயம் வந்துருச்சுன்னா அவன் நிம்மதியே என்ன பண்ணும்? நிம்மதியே பாரு. ஒரு வாட்டி சர்ச்சில் இலவசமா இந்த கேம்ப் ஒன்று போட்டாங்க, மெடிக்கல் கேம்ப் போட்ட உடனே நானும் சும்மா போய் என்ன பண்ணேங்க, நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, உங்கள் ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீ தான் வந்துருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, இசிஜி ஏதோ தப்பாக காட்டுது அப்படின்ட்டு. உடனே என்ன வந்துருச்சு எனக்குள்ள? பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே நைட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் போய் பார்த்தா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். நான் பட்ட பயத்துக்கு என்ன ப்ராப்ளம் வந்துருச்சு?